அனைவருக்கும் நமஸ்காரம். சுவாமி, தெய்வத்தை பலரும் நேரில் பார்த்துருக்கான்னு புராணங்கள்ல எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ எல்லாம் யாருக்குமே தெய்வம் காட்சி தரதில்லையே, ஏன் அப்படின்னு ஒரு பக்தர் மகானை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறார். அதற்கு மகாபெரிவா சொன்ன பதில் என்னன்னு பார்க்கலாமா? சுவாமியை புராண காலத்தில் மட்டும் இல்லை, இந்த கலியுகத்தில் கூட நேரில் பலரும் பார்த்துட்டு தான் இருக்கா. என்ன ஆச்சரியமாக இருக்கா? கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் கே. ஆதியில எல்லாம் பகவானுக்கு ஸ்வரூபம், அதாவது இப்படி இருப்பார் அப்படி இருப்பார்னு எந்த உருவமும் சொல்லப்படலை. ஜோதி ரூபமா, சப்த வடிவமா, அதாவது அசரீரியா, ரூபமா, அரூபமான்னு எப்படி வேணும்னாலும் சுவாமி தரிசனம் கொடுத்தார். அதை அவ புரிஞ்சுண்டா, அதாவது தனக்கு காட்சி தர்றது தெய்வம்னு அவ உணர்ந்துண்டா. அதனாலதான் தெய்வத்தை தரிசிச்சதா சொன்னான். ஆனா இப்போ எல்லாருமே தெய்வத்துக்கு ரூபம்னு ஒன்ன வச்சுண்டு அப்படித்தான் இருப்பார்னு நினைக்கிறா. ஆனா அதெல்லாம் சுவாமியை புரிஞ்சுக்கிறதுக்கான உருவமே தவிர அதுதான் பகவானோட சொரூபம்னு அர்த்தம் கிடையாது. பார்க்கறது எல்லாம் பகவான்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுட்டுட்டா பகவானை பார்க்கறது பாமரர்களுக்கும் கூட சாத்தியமாகிடும் அப்படிங்கிற பதில பெரியவா சொல்றா. ஹர ஹர சங்கர